தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் தற்போது எதை செய்தாலும் தலைப்பு செய்தியாகவே மாறிக்கொண்டிருக்க என்று கூறலாம். அடுத்தடுத்து அவருடைய பொதுக்கூட்டங்கள் ரத்து செய்யப்படும் தற்போது விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது. மக்களை சந்திக்காதவர் எப்படி நாளை மக்களுக்காக ஆட்சி நடத்துவார் என்ற வகையிலே தற்போது விமர்சனங்கள் எழுந்து விவாதக்களமாக மாறிவிட்டது என்றலாம். இந்த சூழ்நிலைதான் விஜய் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் முடிவு செய்திருந்தால் தானே கேட்க மாட்டேன் என்ற ஒரு சினிமாவில் டயலாக் பேசுவார். அதே போன்று அவர் ஏதோ ஒரு முடிவு செய்துவிட்டு களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார். எனவே அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படாமல் தன் பாணியிலே அவர் களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கார். இன்று கூட 3 மணி வரை தான் கன்னியாகுமரியிலே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அவர் சென்று கொண்டே இருக்கிறார், இன்னும் கன்னியாகுமரி செல்லவில்லை. எனவே இது போன்று தொடர்ந்து விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்றன. எது எப்படி இருப்பினும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கும் விஜய் வரும் 16ஆம் தேதி அவசரமாக தன்னுடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் உடனே சென்னைக்கு வர வேண்டும். நுங்கம்பாக்கத்திலே ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலிலே அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலே தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை வழங்க இருக்கிறார் விஜய். அந்த ஆலோசனை என்னவென்றால், கடைசி கட்டத்திலே, ஏனால் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். தேர்தல் 23ஆம் தேதி, இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் 11 நாட்கள் தான் இருக்கின்றன. அடுத்த 11ஆம் நாள் நாம் வாக்களிக்க போகிறோம். எனவே அன்றைய தினத்திற்கு முன்னதாக என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி அணுக வேண்டும், வாக்காளர்களை எப்படி கவர வேண்டும் என்பது குறித்து மிக முக்கியமான ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கின்றன. இதற்காக விஜய் அமைத்த தனியார் நிறுவன குழு ஒன்று, அவர் வேற யாரையும் நம்பவில்லை, ஆதவர்ஜனா உள்ளிட்ட யாருடைய அதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இவர் தனியாக விஜயே தனிப்பட்ட முறையிலே ஒரு குழுவினருடன் பேசி அந்த குழுவினர் ஒரு சில ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளை தற்போது தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார் விஜய். அந்த கூட்டத்திலே மிக முக்கியமான பல முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக விஜயின் பொறுத்தமட்டிலே தற்போது 80 தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார். விஜய் 233 தொகுதிகளிலே களமிறங்கியிருக்கிறார். ஒரு தொகுதியில் அவர் வேட்பாளர் ஓடிவிட்டார், காணாமல் போய்விட்டார். எடப்பாடி தொகுதியில் எங்கு சென்றார் என்பது இன்னும் தெரியவில்லை. எங்கோ சுற்றுலா சென்று விட்டார், அதாவது வேட்புமனுவை தாக்கல் செய்யாமல் சுற்றுலா சென்று விட்டார். இந்த சூழ்நிலை அந்த 233 தொகுதிகளில் 80 தொகுதிகளுக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த 80 தொகுதிகளிலே விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாகவும், இந்த தொகுதிகளில் கடைசி வரை போராடினால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த ஆலோசனையில் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஆலோசனையை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அந்த 80 தொகுதிகள் குறித்து விஜய் தனி கவனம் செலுத்த இருக்கிறார். அது மட்டுமல்ல, சர்க்கார் படத்திலே விஜய் இதே போன்று தேர்தல் வாக்கு எல்லாம் நடைபெறும். அதிலே கடைசி நேரத்திலே ஒரு ஆளும் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென விஜய் ஒரு வீடியோவை வெளியிடுவார். அந்த வீடியோ ஒரு பெரும் திருப்பு முனை ஏற்படுத்தி எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறிவிடும். இது சினிமாவிலே. ஆனால் அந்த சினிமா போலவே தற்போது ரீலிலே செய்த அந்த காட்சிகளை போல ரியலிலும் விஜய் ஒரு வீடியோவை வெளியிட திட்டமிட்டிருக்கார். வீடியோவோ அல்லது ஏதோ ஒன்று ஒரு கிளைமேக்ஸ் பிளான் என்ற வகையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கார் விஜய். அது எமோஷனல் ட்ரிகர் என்ற வகையிலே விஜய் வெளியிட போகும் அந்த எமோஷனல் ட்ரிகர் வீடியோவாக இருக்கலாம். பெரும்பாலும் வீடியோவாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த எமோஷனல் ட்ரிகர் என்பது வாக்காளர்களிடையே மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அது கடைசி 3 நாட்களில் தேர்தல் நெருங்குவதற்கு, அதாவது 23ஆம் தேதி தேர்தல், 20ஆம் தேதி அந்த வீடியோ வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வீடியோவை வைரலாக சென்று மக்களிடம் சேர்ப்பது, அந்த வீடியோவை பார்த்தால் நிச்சயமாக ஒரு எமோஷனல் ட்ரிகர் என்ற வகையிலே வாக்காளர்களுடைய மனதை திசைய வைத்து நிச்சயமாக விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும் வகையில் அந்த வீடியோ இருக்கும் என்ற வகையில் சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப திட்டமிட்டு அந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கிறதாம். விஜய் அதிலே ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வைக்கப் போகிறார் வாக்காளர்களுக்கு. அதில் என்ன சொல்ல போகிறார், இதுவரை பேசியது போல் இல்லாமல் அதிலே எமோஷனல் ட்ரிகரிங் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சும் அந்த வீடியோவும் இருக்கும். அதற்கேற்ப அந்த வீடியோ வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கிளைமேக்ஸ் பிளான் தான் தற்போது நமக்கு கசிந்திருக்கிறது. அதை தான் தற்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே கடைசி 3 நாள் ஆட்டத்திற்கு தயாராக இருக்கிறார் சர்க்கார் பாணியிலே நடிகர் தாவேகா தலைவர் விஜய். எனவே விஜயின் அந்த கிளைமேக்ஸ் பிளான் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமக்கு ஆதரவாக மக்களை கொண்டு வரும், வாக்காளர்களை கொண்டு வரும் என்று விஜய் முழுமையாக நம்புகிறார். அதிலும் இந்த 80 தொகுதிகளே வெற்றி நிச்சயம் என்ற வகையிலே அவர் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கேற்ப தன்னுடைய நிர்வாகிகளை தயார்படுத்துவதற்காகத்தான் வரும் 16ஆம் தேதி அந்த சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே மிக முக்கியமான ஆலோசனைகள் வழங்கப்படும். ஆனால் அந்த வீடியோவில் என்ன விஜய் பேச போகிறார், எப்படிப்பட்ட வீடியோ அது, அந்த எமோஷனல் ட்ரிகர் வீடியோ என்ன என்பது குறித்தெல்லாம்
விஜய்க்கு மட்டும்தான் தெரியுமாம், வேறு யாருக்கும் தெரியாதாம். அதற்காக தனியாக ஒரு குழுவே இயங்கிக் கொண்டிருக்கிறது விஜய்க்கு நெருங்கிய சகாக்களாக தற்போது இருப்பவர்களுக்கு கூட அந்த விடயம் தெரியாது என்று கூறுகிறார்கள். எனவே விஜய் சர்க்கார் பட பாணியிலே வெளியிட போகும் அந்த கிளைமேக்ஸ் வீடியோ என்பது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் என்று தாவேகாவினர் நம்புகிறார்கள். எனவே உற்சாகம் அடைந்து தற்போதே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். விஜயின் அந்த வீடியோ தங்களை மேலும் சுறுசுறுப்பாக்கும், உற்சாகமாக கொண்டு செல்லும், மக்களுடைய வாக்காளர்களை தமக்கு ஆதரவாக மாற்றும் என்று தாவேகாவினர் நம்புகிறார்கள். என்ன செய்ய போகிறார் விஜய், அந்த விஜயின் கிளைமேக்ஸ் பிளான் வெளியாகும் பொழுதுதான் நமக்கு முழுமையாக தெரிய வரும் நேயர்கள்.